யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் அண்ட் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 46 48 வரையிலேயும் தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களை, ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்க விட்டுவிட்டால் அவன் சமாதானமாக இருப்பான், நிம்மதியாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். ஆகவே தான் நம்முடைய பாரத தேசத்தில் நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, ஒரு மகிழ்ச்சியை தேடி அலைகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கட்டாயம் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேசத்து மக்கள் தெய்வ தேடல் உள்ளவர்கள், கால்நடையாய் நடந்து செல்வார்கள். அருமையானவர்களே, இயேசு இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோட தங்கியிருந்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்துதல் 3:21 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தெய்வத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமில்லை. இருக்கிற இடத்துலையே இயேசுவே என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களை இயேசு நிரப்புகிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருகிறார், ஒரு சமாதானத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். அன்புக்குரியவர்களை, இந்த செய்தியை நம்முடைய பாரத தேசம் எங்கும் அறிவிக்கிற பணியில் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கம் ஒரு 70 பேர் கொண்ட குழுவோடு கூட இந்தியாவின் 24 மாநிலத்தில், நேபாள் நாட்டில் 5 மாநிலங்களில் அருமையானவர்களே 197 மிஷனரிமார் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறதன் மூலம் சுமார் 410 கிராமங்களில் இதுவரையில் சபைகளை உருவாக்குகிறதற்கும் 3900க்கும் மேற்பட்டவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். நேற்று தினத்தில் மட்டும் குஜராத்தில் 47 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையில் இணைக்கப்பட்டார்கள். இப்படி ஆண்டவர் போகுமிடமெல்லாம் கூட்டம் கூட்டமாக ஜனங்களை அவருடைய ராஜ்யத்தின் பக்கம் இழுத்து வந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தினராக ஜனங்களை இழுக்கிற இந்த நாட்களில் நம்முடைய பங்கு என்ன என்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் லூக்கா 15:10 தெளிவாக சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்ட உங்கள் மூலம், ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய குடும்பத்தார் மூலம் ஆண்டவருடைய நாமம் பரலோகத்தில் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டிலே அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு ஜொலிக்கிற, ஒரு முன்னேற்றமான, ஒரு வளமான வாழ்வை தேவன் உங்களுக்கும் தருவார். அன்புக்குரியவர்களே, ஜெபியுங்கள். தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். மிஷனரிகளை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். பொல்லாத துர்க்குணர்களுக்கு தேவன் அவர்களை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே அநேகரை அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 3000 ரூபா வேணும். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் இன்னும் ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைகள், இளம் வயதிலேயே திருமணமாகி போகிற பிள்ளைகள், இளம் வயதிலேயே கூலி வேலைக்கு போகிற இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாலும் ஒரு கல்வி கூடங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அருமையானவர்களே, இந்தியா முழுவதும் 6 இடங்களிலே நம்முடைய இயக்கத்தின் சார்பில் விடுதிகள் நடத்துகிறோம். 250 குழந்தைகள், நேபாளில் 68 குழந்தைகள் படிக்கிறார்கள். அருமையானவர்களே, மணிப்பூரில் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சுமார் 50 குழந்தைகளை திரிபுராவில் கொண்டு வந்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய குழந்தைகள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபியுங்க. ஒரு குழந்தை ஒரு பகுதி 600 ரூபா தான். முழுமையுமாக பொறுப்பெடுக்க 1200 ரூபா. மிஷனரிகளுடைய குழந்தைகளை ஸ்பான்சர் பண்ண 1000 ரூபா. அன்புக்குரியவர்களை ஜெபியுங்கள். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் யூபி போயிருக்கும்போது, உத்தரகாண்ட் போயிருக்கும்போது, அண்ணா ஆராதனை நடத்த முடியலை. விசுவாசிகளுக்கு தனித்தனியாக ஜோம் பண்ணுறோம். அரசு சொல்கிறாங்க, இங்குள்ள அரசியல் கட்சிகள் பஞ்சாயத்து சொல்கிறாங்க, உங்கள் அமைப்பின் நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு போர்டு போட்டு ஆலயம் கட்டி ஆராதிங்க, பஞ்சாயத்துக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, நாங்கள் அனுமதி தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆலய ஆராதனை கிராமங்களில் நடக்கணும். செவியுங்க. அருமையானவர்களே, 7 லட்ச ரூபாய்க்கு பக்கா டிசைனோட ஆலயம், 5 லட்ச ரூபாய்க்கு ஓரளவுக்கு, 3 லட்ச ரூபாய்க்கு கச்சா ஆலயம். எழும்பி வாருங்கள். கடைசி காலம் இல்லையா? அன்புக்குரியவர்களை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய
நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே நாம் நிறைவேற்றுகிற பணிகளில் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கரம் கொடுங்கள். அருமையானவர்களே, இந்த மிஷினரி பணி நாங்கள் மட்டும் செய்கிற காரியம் கிடையாது. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்த கட்டளை உங்கள் சார்பில் தான் நாங்கள் செய்கிறோம். அதனால தான் திறந்த புஸ்தகமாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு முறையாக வர வைத்து எப்படி செலவழிக்கிறோங்க வரைக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, லக்ஸுரி வாழ்க்கை கிடையாது, ஆடம்பர வாழ்க்கை கிடையாது, எளிய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இந்த எளிய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முன்னுதாரணமாக இருந்திருக்கிறதுனால அவரை பின்பற்றி செய்யக்கூடிய இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்காளர் ஆகுங்கள். அருமையானவர்களே, ஒரு மாதத்திற்கு குறைந்தது 2 தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஒவ்வொரு பணித்தளங்களிலேயும் மாதம் ஒரு முறையாவது ஞானஸ்நானம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த கடைசி கட்டளையில் உங்கள் பங்கு என்னன்னு யோசிங்க. தின வருமானம் உள்ள தொழில் முனைவோருக்கு, இன்னும் குடும்பங்களில் தேவ நல்ல காரியங்கள் செய்யும்போது, பர்த்டே, வெட்டிங் டே போன்ற காரியங்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர செலுத்தி எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு சேமிப்பெட்டி. அன்புக்குரியவர்கள், இதில் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை ஆலயம் கட்டுவதற்காக அனுப்பி வைக்கப்படும். அதோடு கூட இயக்கத்தின் ஊழியங்களை முற்றிலுமாக அறிந்து கொள்ள ஆத்மாவே தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதற்காக இந்த பத்திரிகையை ஆயத்தப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. குடித்து கொண்டிருந்தவர்கள், நிம்மதி இல்லாதவர்கள், ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி திருமணம் ஆகாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அழகிய வாழ்க்கையை உருவாக்குகிறார். இந்த வாழ்க்கையை, இந்த நல்ல சுப வாழ்வை நம்முடைய பாரத தேசத்தவருக்கு சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டிலையும் சாபக்கேடான காரியங்கள் இருக்குமே என்றால் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்கிறது, நான் இருளில் நடந்தால் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் தினமும் வெளிச்சமாய் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போட்டு சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய தேசத்தவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை நான் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் தேவன் ஏராளமான அற்புதங்கள் நடப்பிக்கிறார். அருமையானவர்களே, முடவர்கள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுகமாகிறாங்க, மரித்தோர் உயிரோடு கூட எழுகிறார்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கண் பார்வையை கொடுக்கிறார். அருமையானவர்களே, நரேஷ் ஒரு இளம் வயதில் இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப பக்தி, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பூஜை பண்ணுவாங்க. நரேஷும் அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தார். சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடும்போது கிணத்துல விழுந்துட்டார். விழுந்தவரை செத்துப்போன நிலைமையை தான் தூக்குனாங்க வெளியே. அவங்க அம்மா இயேசுவின் படத்தை வீட்டில் வச்சுருந்தாங்க. அந்த படத்துக்கு முன்னால் கொண்டு போய் இந்த நரேஷை போட்டு, இயேசுவே, என் மகனுக்கு உயிர் பெற்ற தாங்க, என் மகனை நான் உம்முடைய பிள்ளையாக உருவாக்குகிறது மாத்திரமல்ல, உம்முடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் என்னை இயேசு உயிரோடு வைத்திருக்கிறான்ங்கிற செய்தியை சொல்லும்படி நான் அனுப்பி வைப்பேன்னு சொல்லி அந்த அம்மா உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அன்புக்குரியவர்களை, நரேஷ் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய இயக்கத்தோடு கூட சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான அற்புதங்களை சொல்லி கொண்டிருப்பேன். ஆகவே அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த ஊழியங்களில் நீங்கள் பங்காளர் ஆகுங்கள். பேராயர் அசரியா ஒரு கூட்டத்தில் மிஷினரி தரிசனத்தை குறித்து பேசி கொண்டிருக்கும்போது, யார் எனது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி கேட்கும் ஒரு சிறுவன் சொன்னானா, ஏன் நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அன்றைக்கு தான் தீர்மானம் எடுத்தார். டோர் நக்கலுக்கு மிஷினரியாக போனார். அருமையானவர்களே, லண்டன் மாநகரில் அருமையானவர்களே, வில்லியம் கேரி செருப்பு தைச்சிட்டு இருக்கும்போது செருப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தவங்க முன்னாடி சொல்லுவாராம், இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுனீங்களா, இந்தியாவின் மிஷினரி பணிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாராம். பார்த்துக்குங்க, ஒருத்தங்க கொஞ்சம் கோவமா நீ வேலையை பாருப்பான்னு சொல்லும்போது, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் உனக்கு அழகாக நான் அந்த ஷூவை ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னா எவ்வளோ டாப் ப்ரியாரிட்டி வைத்து அவங்கெல்லாம் செய்ததுனால தான் அருமையானவர்கள், அவங்க நம்ம மத்தியில் மிஷினரிகளாக வந்ததுனால்தான் நம்ம இந்த சுப வாழ்வை பெற்றிருக்கிறோம். அருமையானவர்கள், அன்றைக்கு அவங்க மூலம் பெற்ற வாழ்வை நாம் தான் நம்முடைய தேசத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். இனி வெளிநாட்டினர்கள் வரமாட்டார்கள். ஆகவே இந்த கடைசி காலத்தில் யாரோ பார்த்து கொள்வார்கள்ல, நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பி வரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியா பேங்க், 088607300000169. அதே போல் NGPM நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் 421720200691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 944737
7509043867550. அன்புக்குரியவர்களே, எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் இயங்குங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளுக்காக நம்முடைய திருச்சபை வைத்திருக்கிற அந்த தலைப்பு நாம் தியானிக்க வேண்டிய பொருள் அமைதியை தேடி. என் அன்பானவர்களே, அமைதியை தேடி என்பது இந்த காலகட்டங்களில் யோசிக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் கம்ப்யூட்டர் உலகத்தில் யாரை எப்போ ஏமாற்றலாம், ஆன்லைன் மூலமாக எப்படி பணங்களை கொள்ளடிக்கலாம், யாருடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி உலகமே ஒரு சுயநலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற காலங்களில் அமைதி வாழ்க்கை எங்கே? இயேசு சொன்னார். அருமையானவர்களே, யோவான் 14:27 சொன்னார், இயேசு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமானது அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, அது என்னுடைய சமாதானம் என்று சொல்லி இயேசு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்ன சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்பதை நீங்கள் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் முதல் 10 வசனத்தை வாஸ்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே பேதுருவுக்கு மரண தண்டனை என்று அன்றைக்கு இருந்த அரசர் நிர்ணயித்து விட்டது. ஆனால் மரண தண்டனை நிர்ணயித்திருக்கிற அவர் அந்த ஜெயிலில் அயர்ந்த நித்திரையாக தூங்கி கொண்டிருந்தாராம். பேதுரு விடுதலை பெறணும்னு சொல்லி சபையார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பும்போது, பேதுருவே எழுந்துருன்னா அவர் கேட்கல, குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட சமாதானம்! இதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். பார்த்துக்குங்க. கடைசியாக விழாவில் தட்டி அவர் எழுப்பி கையை பிடிச்சி இழுத்து அந்த சிறைச்சாலையிலேருந்து கொண்டு வந்து வெளியே விட்டாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. அன்புக்குரியவர்களே, மரண தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட 99% பேர் அந்த தூக்கு மரத்தில், இல்லைன்றால் அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுக்கு முன்னகூட்டியே 90% உயிர் அவங்கள விட்டு போயிடுது. பார்த்துங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பற்றி அந்த விசுவாசத்தோடு இருந்தவர்களுடைய சமாதானத்தை சற்று பாருங்கள். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இல்லையா, இயேசு நேசிக்கிறார். இந்த பாடலை எழுதினவர் ஒரு கொலைகாரர். அன்புக்குரியவர்கள், அவருடைய கொலைக்கு மரண தண்டனை நியமித்து விட்டார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். வேதம் வாசித்தார். தன்னுடைய ஜெயிலே அநேகரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினார். அருமையானவர்கள், மிக நல்லவராக மாறிவிட்டார். ஆனால் கோர்ட்டில் போகும்போது சொல்லுவார், ஐயா, நான் தான் அந்த கொலையை பண்ணேன், ஆகவே கோர்ட்டு எனக்கு முறையாக கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கடைசியாக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் தூக்கு தண்டனை. பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, திரள் கூட்டமான மக்கள் கூடியிருக்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷன், ஆனால் கொலைகாரன். ஆகவே எல்லாருக்கும் முன்னால் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தில் என் கண்களை மூட போகிறேன். இயேசு எனக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நான் போக போகிறேன். இந்த நிச்சயம் எனக்கு இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சாட்சி சொல்கிறேன். ஒரு பாடல் பாடுறேன்னு சொல்லிட்டு, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்கையான் செய்த என்னமோ தவமோ. இந்த பாடலை பாடி முடித்த பின்பு தூக்கு கயிறை எடுத்தால போட்டு, ஐயா, உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். இன்றைய சமாதானம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஒரு தத்துவ ஞானி சொல்கிறாரு, அமைதி நிறைந்த அந்த நாட்டில் அந்த மகன் தகப்பனுக்கு முறையாக அடக்க ஆராதனை நடத்துவான். சரியா? சமாதானம் அமைதி நிறைந்த ஒரு வீட்டில், ஒரு நாட்டில் அந்த மகன் தன் தகப்பனுக்கு முறையாக செய்ய வேண்டிய கடமையோடு கூட அடக்காரா நடத்தும். ஆனால் கலவர பூமி இருக்குது அருமையானவரில், யுத்தம் நடக்குது. அந்த பூமியில் மகன் யுத்த காலத்தில் செத்தவன் பாடி வீட்டுக்கு வரும். அங்கே அப்பா கண்ணீரோடு தன் மகனுக்கு அடக்க ஆராதனை நடத்துவாருன்னு சொல்லி ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார். அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கலவரமா இல்லை என்றால் சமாதானமா என்று யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு எந்த நாடு வேண்டும்? சமாதான நாடு வேண்டுமா, கலவர நாடு வேண்டுமான்னு யோசித்து பாருங்கள். உலகில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் தங்களை தக்க வைக்கிறதற்கும் எதிர்நாட்டோடு கூட போராடுவதற்கும் லட்சக்கணக்கான கோடி பணங்களை ஒதுக்குகிறார்கள். அருமையானவர்கள், ஐநா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாடும் 1% நீங்கள் ஒதுக்குற அந்த தொகையில் 1% நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உலகிலே ஒருத்தர் கூட பட்னியான சாக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்கள், அப்படின்னா 1% இத்தனை கோடிய அருமையான அநியாயமாக கலவரத்துக்கும் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒதுக்குற நாடு ஏன் 1% ஒதுக்கக்கூடாது? யோசித்து பாருங்க. என் அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களே, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம பாரத தேசத்துக்கு அறிவிக்கிறதுல அருமையான உங்களுடைய ஒதுக்கீடு என்ன?
கிறிஸ்தவர்கள் குறைந்தபட்சம் 10% ஒதுக்க வேண்டும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள் மனதில் நம்ம சமாதானத்தை அனுபவித்தால் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு இந்த சமாதானத்தை நாம் கொடுக்க முடியும். பாருங்க அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆவியின் கனிகள் 9 குறித்து சொல்லும்போது அதில் ஒரு கனி சமாதானம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, கவலை வரும்போது, பாடு வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சில நேரங்களில் எதிர்பாராத நம்பியிருந்த இடத்துலேருந்து துரோகமான காரியங்கள் நடக்கும். உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மூலம் அப்படிப்பட்ட துரோகம் நடக்கும். பற்றி உங்களுக்கே தெரியும். இயேசுவை காட்டி கொடுத்ததே கூட இருந்தவன் தானே இல்லையா? அருமையானவர்கள், நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிறைய நிலைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 16வது அதிகாரம் 16லிருந்து 33 வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு தெளிவாக சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய சமாதானத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். என் அன்பானவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எதிர்பாராத பாடுகள், நண்பர்கள் மூலம், நம்பினவர்கள் மூலம், உடன் இருந்தவர்கள் மூலம் பல முறை குத்தப்பட்டது உண்டு அன்பானவர்களே. ஆனால் ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கு நடக்காத நடந்து விட்டது. அவர் இதில் ஒரு பாதையை வைத்திருப்பார். ஒரு பாதை அடையப்பட்டால் 7 பாதையை திறப்பார் என்பதுதான உண்மை. ஆகவே இயேசுவை தான் நான் நோக்கி பார்த்திருக்கிறேன். குடும்ப சூழ்நிலையில் பல நேரங்களில் பதபதைப்பான காரியங்கள் நிறைய நேரங்களில் இருக்கும் பார்த்துக்குங்க. ஆனால் எந்த நிலையிலையும் பதபதக்கிறதுனாலையும், இல்லை என்றால் சமாதானத்தை இழக்கிறதுனாலையும், இல்லை என்றால் தேவையற்ற வார்த்தையை பேசுறதுனாலையும் ஒரு காரியம் நடக்காது, நடந்து முடியாதுங்கிறது நல்லா தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் தேவன் என்ன வைத்திருக்கிறார், அவருடைய நடக்க என்ன, அவர் எப்படிப்பட்ட பாதையில் நம்மை கொண்டு போக சித்தம் வைத்திருக்கிறார் என்று நான் காத்திருக்கிறது உண்டு. என் அன்பானவர்களே, இதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம். அருமையானவர்களே, மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொல்லும்போது, சமாதானத்தை குறித்து சொல்லும்போது, அருமையானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார். அருமையானவர்களே, சமாதானம் என்கிறோம் சொல்லுறோம் இல்லையா, இதை சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எப்பொழுதும் அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது இந்த வசனங்களை வாசித்தது தான் அவருடைய மனதில் எப்படியாயிலும் உலகிலே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை மனதில் வைத்து இயேசு என்னென்ன அணுகுமுறைகளை கையாண்டவரோ அதே அப்ரோச்சிங் மெத்தடாலஜியை கையாண்டு அப்பேற்பட்ட பிரிட்டிஷ் படை வீரர்கள் இருந்து நவீன ஆயுதங்கள் வைத்திருந்த அவங்ககிட்ட இருந்து நம்ம அழகாக மீட்டு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேசப்பிதா என்று சொல்லுகிறோம் அல்லவா அன்புக்குரியவர்கள். அப்படின்னா இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு உருவாக்குறதுல நம்ம பங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிங்க. ஆனால் நிறைய நேரங்களில் எல்லாருமே கலவர பூமியை உருவாக்குறது தான் காரணமாக இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பெருசுபடுத்தி ஊதி அதை வெடிக்க வச்சு ஊரெல்லாம் நாசம் பண்ணுறீங்களே. அருமையானவர்களே, நம்ம தான் நாசமாக போவோமே தவிர, அருமையானவர்களே, நம்ம தான் சமாதானத்தை இழந்து போவோமே தவிர, அருமையானவர்களே, பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாது. வேதம் தெளிவாக சொல்லுது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான்னு சொல்லி. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா ஏதோ அறியாமல் செய்துட்டான், இதுக்கு என்ன சரி பண்ணுறதுக்கான என்ன முறை இருக்குது அப்படிங்கிறத வார்த்து சரி பண்ணுறதான் முயற்சி பண்ணுவோமே தவிர இதை சம்மந்தப்பட்டவங்களாம் சொல்லி அசிங்கப்படுத்துகிறோமான்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு சொல்லும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யாராவது தேவையில்லாமல் துன்புறுத்தி கொண்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, இயேசு சொல்கிறத நம்ம பின்பற்றுறோமா, இல்லை என்றால் நம்ம என்ன பின்பற்றுறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, ரோமர் 8வது அதிகாரத்தின் 18வது வசனம் சொல்லுது, நமக்கு இப்போ இருக்கிற பாடுகள் இனி வருங்காலங்களில் இருக்கக்கூடிய பாடுகள், அருமையானவர்களே, நான் ஒரு நாள் இயேசுவை சந்திக்க போகிறோமே அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்துக்கு. அப்படின்னா இயேசுவை சந்திக்க வேண்டியனா இந்த பாடுகளெல்லாம் நினச்சி துவண்டு மனம் உடைந்து இனி எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி சூசைட் பண்ணுறதுக்கு போடும்ல. நிறைய நேரங்களில் வன்முறையை நம்ம கையில் எடுத்துக்கிடும்ல, சட்டம் செய்ய
செய்ய வேண்டிய கடமையை நம்ம கையில் எடுத்து அடிக்கிறது, இல்லைன்றால் நிறைய கொலைகள் இன்றைக்கி நடக்குது இல்லையா அருமையானவர்களே. இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கற்பழிப்புகள் நடக்குது. இதெல்லாம் நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா பழிவாங்கும் இருதயம் உடையவர்கள் செய்கிற காரியம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் சொல்லும்போது, சமாதானம் சமாதானம் சொல்லி எல்லாரும் பேசுகிறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்குள்ள சமாதானம் கிடையாது. உங்களுடைய உடலில் நிறைய காயங்கள் இருக்குது, மேற்பூச்சாக நீங்கள் எல்லாமே பூசி வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை எதை சொல்ல வர்றாருன்னா, என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே பாவத்தை விரும்புகிறோம், தீமையோடு ஒத்து போகிறோம். பார்த்துக்குங்க அருமையான நீதி எங்கே, நியாயம் எங்கே, அப்படியே அதை ஃபாலோ பண்ணாமல் அதை எதிர்த்து நிற்கிற பாத்திரங்களாக நம்மள பலர் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இடத்துல சமாதானம் இருக்க முடியாது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 2வது அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாக அந்த சமாதானம் வரணும், ஒரு தனி நாட்டுக்குள்ளே இந்த சமாதானம் வரணும்னு சொல்லிட்டு இந்த கலவரம் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பாருங்கள். அருமையானவர்களே, யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் சண்டைகள் எதனால் வருகிறது, உங்களுடைய அவயங்களில் போர் செய்கிற ஆசை இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து யாக்கோபு 3:16 வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் எல்லா தீய செயல்களும் உண்டு. வைராக்கியம் இல்லை என் நண்பானவர்களே, நல்ல காரியத்தில் வைராக்கியம் வைங்க. ஏன் இப்படி கலவரங்கன்ற காரியத்தில் பழி வாங்குறதுல வைராக்கியம் வைக்கிறீங்க? இயேசு சொன்னார், மற்றவருடைய பாவத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியன்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா? என் அன்புக்குரியவர்களை மன்னியுங்கள், வைராக்கியங்களை விட்டுவிடுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் சமாதானத்தின் காரணர்னு சொல்லலாம். எப்படின்னு கேளுங்க, பரலோகத்தில் இருந்து நம்ம எல்லாரையும் தேடி, நம்ம பாவிகள் கலவரக்காரர்கள், ஆனால் நம்மை தேடி வந்து உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீசரில் சந்திக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம். இயேசு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு சகல உலகத்திற்கும் போங்கன்னு சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி எல்லா கிராமங்களிலே சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் உண்டு என்பதை சொல்லுங்கள். ஆகவே தான் இயேசு மறுபடியும் சொல்லும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். அருமையானவர்களே, ஆஸ்திரேலியாவில் சாவி என்ற ஒரு ஆதிவாசி கூட்டம் இருந்தாங்க. இந்த கும்பல் கலவரம் வந்துச்சுன்னா 2 டீமும் பண்ணுற கலவரத்தில் ஏதாவது ஒரு டீமில் இருக்கிற அவ்வளோ பேரையும் காலி பண்ணிடுவாங்க. பார்த்துங்க, இப்படி அந்த நாட்டு மக்களுடைய ஜனத்தொகை வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நற்செய்தியாளர் டான் ரிச்சர்ட் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைத்து சமாதானத்தை உருவாக்கி பார்க்குறாரு, முயற்சியே கிடையாது. கடைசியாக 2 டீமும் பெரிய அளவில் கலவரத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும்போது 2 பேர் நடுவில் போய் முழங்கால் படிட்டு, இயேசுவே, இந்த ஜனங்கள் மத்தியில் எப்படியாயிலும் மகிழ்ச்சி உருவாக்கணும், ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறா, முடியலே ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கதறி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு பெரியவர் அந்த டானை பார்த்து சொன்னாராம், ரிச்சர்ட், நீங்கள் இப்படி அழுது ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நல்லது, உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்டிருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த கலவரம் நடக்கிற இந்த இடத்துல ஒரு குழந்தைய, நம்ம பச்சை குழந்தை அந்த இடத்துல போட்டால் 2 டீமும் அந்த குழந்தைய தூக்கி முத்தம் விட்டுருவாங்க. அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை முகத்தை பார்த்து கலவரமே பண்ண மாட்டாங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே இவர் குழந்தை இல்லை, நேராக வீட்டுக்கு ஓடுறாரு. அவருக்கு உதவியாக இருந்தவன், அவனுக்கு ஒரே குழந்தை தான், அவன்கிட்ட சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், என் குழந்தை நிச்சயம் சாகாதுன்னு எனக்கு தெரியும், இந்த நல்ல காரியத்துக்காக என் குழந்தைய தருகிறேன்னு சொல்லி. என் நண்பானவர்களே, அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த கலவரம் நடக்க போகிற அந்த இடத்துல போட்டுட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது 2 கும்பல்களும் ஓடி வந்து அந்த குழந்தையை எடுத்து முத்தமிட்டு கொஞ்சுகிறத பார்த்து முழங்காலன்னு சொல்கிறாரு, சமாதானத்தை உருவாக்குகிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சமாதான குழந்தையா வந்து பிறந்தாரேன்னு சொல்லி அவர்களுக்காக சத்தியத்தை புரிய வைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அதோடு அந்த கலவரம் நின்று விட்டது. பார்த்துக்குங்க என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் சமாதானமும் உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக என்று சொல்லி ஒவ்வொரு நிருபங்களும் எழுதுகிறார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சமாதானம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இயேசு சொல்லும்போது என்னுடைய சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏசாயா 26:3 வாஸ்து பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு கூட
காத்து கொள்ளுகிறீர் என்று சொல்லி அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஒரே வீட்டில் தான் இருப்போம், இல்லை கணவன் மனைவியாக இருப்போம், பிள்ளைகள் இருப்போம் இல்லையா, இன்னும் சில இடங்களில் அண்ணன் தம்பி கூட்டு குடும்பம் கூட இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப ஐக்கியமாக இருக்கும், எல்லாமே சமாதானமாக இருக்கும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய, எனக்கு தெரியும், ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரே குழந்தை இருக்கிற அந்த வீட்டில் கூட 2 சமையல் நடக்குது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள, கோபம் வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கலாம், ஆனால் அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் அது சரியாகிடணும். பார்த்துக்குங்க, நான் வியாபாரிகள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது குடும்ப சமாதானம் தொழில் வெற்றின்னு சொல்லுவேன். பார்த்துங்க, ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு அக்கா சொன்னாங்க, அன்றைக்கி கோபத்தில் அண்ணன் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டாங்க, எனக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் சொன்னார் அவரோட முதல்ல பேசுன்னு சொல்லி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், கொஞ்ச நேரம் எடுக்கலை, திடீர்னு ஃபோன் எடுத்தாங்க, அலோன்னு உடனே அலோ நானும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்திருக்கும், எனக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களை யார் முந்தி கொள்கிறோங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, இயேசு கொடுக்கிற சமாதானம், அருமையானவர்களே, ஏற்கனவே பேதுரு நல்லா தூங்கிட்டு இருந்தார்ல, நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லி ராத்திரி எல்லாம் புரண்டு நடக்கிறீங்க இல்லையா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுமே என்றால் நிச்சயமாக இரவு நேரங்களில் நல்ல நித்திரையாக இருக்கும். அருமையானவர்களே, என்னை விட்டிங்கன்னா எந்த இடத்துல எனக்கு வேலை இல்லைனாலும் உட்கார்ந்த இடத்துல தூங்கிடும். பார்த்து காரணம் என்னென்னா, கர்த்தருடைய சமாதானம் இருதயத்தை எப்பொழுதும் நிறைத்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஷாலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அருமையானவர்களை, நாம் ஒருவர் சந்திக்கும் போது, உங்கள் பகையாளியை சந்திக்கும் போது சமாதானமாக இருக்கீங்களா பிரதர், உங்களுக்கு சமாதானம் பிரதர்ன்னு சொல்லி என் அன்புக்குரியவர்களை கை கொடுக்குறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தீங்கன்னா சமாதானக்காரனர் இயேசு பிறந்திருக்கிறாருங்கிற செய்தியை ஒரு SMS மூலம், ஒரு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைங்க, நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். என் அன்புக்குரியவர்களை, நான் அதை பல முறைகளில் செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்தது தான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் ரோமாபுரிக்கு எழுதின கடிதத்தில் எழுதும்போது, கூடுமான வரை இல்லை என்றால் முடிந்த வரை எல்லா மனிதர்களோடு கூட சமாதானமாக இருங்கள், ஏனென்றால் சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதில், வாழ்ந்து காட்டுறதில் நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, தஞ்சாவூரில் சரபோஜி மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார். அங்கே நற்செய்தியாளராக கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் என்ற மிஷினரி அங்கே போயிருந்தார். பார்த்துக்குங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திப்பு சுல்தான் கலவரம் பண்ணுறதுக்காக, தஞ்சாவூரை கைப்பற்றுறதுக்காக பெரிய டீமோடு வரும்போது எத்தனையோ பேர் அனுப்பி சமாதானம் சொல்லி பார்க்குறார். அவன் யாரையும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. கடைசியில் அரண்மனையில் அவருக்கு ஆலோசகராக இருந்த கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் என்ற மிஷினரி, அந்த ஐயர்வாள் அந்த அரசர்கிட்ட பற்றி சொன்னார், ஐயா நான் புறப்பட்டு போகிறேன், அவரோட சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லி அவள் சொன்னாராம். சரபோஜி மன்னர், ஐயா நீங்கள் பெரியவங்க, நீங்கள் போய் உங்களை மதிக்கலைன்னா என் மனது ரொம்ப பாதிச்சிடும், நீங்கள் வேண்டாம் ஐயா, முயற்சி எடுக்கிறேன், கடவுள் விட்டு வழியில் நம்ம போவோம்னு சொல்லி. என் அன்பானவர்களே, சரபோஜி மன்னருடைய அனுமதியோட கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் ஐயர் திப்பு சுல்தானை சந்திக்க வராருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவன் வேகமாக எழுந்து, ஐயோ அவ்வளோ பெரிய பேரை சந்திக்கிறதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, அப்படிப்பட்டவர் என்னை சந்திப்பாரன்றா, நான் இந்த கலவரத்தை முடித்து என்னுடைய சொந்த நாட்டுக்கு போகிறேன், அவருக்கு வேகமாக செய்தியை அனுப்புங்கன்னு சொல்லி செய்தி அனுப்பினாராம். என் அன்பானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வீட்டிலையும் மகிழ்ச்சி, எல்லா தொழில் ஸ்தலங்களிலேயும் மகிழ்ச்சி, எல்லா இடங்களிலேயும் ஒரு சமாதானத்தை என் ஆண்டவரே நீர் குடியிருக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். சமாதானத்தை குலைக்கிற எல்லா சாத்தான்களையும், சமாதான குலைச்சலை கொண்டு வரக்கூடிய எல்லா பொல்லாத வார்த்தைகளையும் மனிதர்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். சுவாமி, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே, அந்த சமாதானம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா வீடுகளிலையும் நிறைவாயிருக்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் சமாதானம் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?